அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளி ஸ்ரீகாந்த சர்மா. பகவத்கீதையினுடைய சாரத்தை பல பதிவுகளாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பிராரம்ப தசையில் சிந்தனை பண்ண வேண்டியனதான விஷயத்தை எல்லாம் பார்த்துள்ளோம். இப்பொழுது நாம் முதல் அத்தியாயத்திற்கு பிரவேசிக்கிறோம். இந்த முதல் அத்தியாயங்கிறதே அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்கிறார். இதை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த பகவத்கீதை இணைகின்றது எந்த பகவானுடைய முக கமலத்திலிருந்து அது ஒழுகினதோ இல்லை நிர்கலித்ததோ அப்பேற்பட்டதான பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவினிடத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு பக்தியோட ஸ்மரணம் பண்ணிக்கொண்டு இதை ஆசிரியக்கக்கூடியனதான ஒவ்வொருவருக்கும் அது ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியனது அப்படின்னு நினைவுபடுத்தி கொண்டு நமக்கு இதில் உள்ள பிரவேசிக்கலாம். ஆரம்ப நிலையிலேயே வியாசர் சொல்லக்கூடியனதான இந்த மகாபாரதம் இல்லை பகவத்கீதை இருக்கின்றதான உத்தம கிரந்தங்கள். இதில் நமக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, நம் வீட்டில் மகாபாரதம் படிக்கலாமா, மகாபாரதம் படித்தோமாகில் கலகம் ஏற்படும் அப்படின்னு எவனோ ஒரு புரளியை கலப்பை விட்டானோ இல்லையோ, இப்போ யாருமே மகாபாரத கிரந்தத்தை படிக்க மாட்டேங்கிறார்கள். ஒரு கால் எவனாவது படிக்க ஆரம்பித்தா இதை நோண்டி கேட்கலாம், இப்படி பாரதம் வீட்டில் படிக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிரந்த கர்த்தாவாக இருக்கக்கூடியதான வியாச முனிவர் அவரிடத்தில் நமக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். கிரந்த விஷயம் என்ன அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நாம் ஒரு தேவனாகிலும் ஒரு கிரந்தமாகிலும் இல்லை தீர்த்தங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹால் ஏதாவது ஒரு டாக்டர் இடத்துல போகலாம், இல்லை ஒரு குருவனிடத்தில் ஆசிரியிக்கலாம். இப்படி பல பேர்களை நாம் பலவித காரியங்களுக்காக ஆசிரியிக்கும் பொழுது நாம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர்களை நம்பணும். சாதாரண ஒரு எழுத்தாளர் இல்லை வியாச பகவான். அவர் அமோக திருஷ்டி உடையவர். லோகக்ஷேமத்தை எண்ணிக்கொண்டு பலவேறு உபகாரங்கள் புராணங்களாக இயற்றி லட்சங்கிரந்தமுடைய மகாபாரதத்தை இயற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த வியாச பகவான் இயற்றினதான மகாபாரதத்தினால் நமக்கு நன்மையே ஏற்படும் அப்படிங்கிறதான சிந்தனை முதல்ல நமக்குள்ள ஏற்படணும். தேவே தீர்த்தே த்விஜே மந்திரே தெய்வஜ்ஞே பேஷஜே குரௌ யாதிருஷி பாவனா யஸ்ய சித்திர் பவதி தாதிருஷி அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு தேவதையினிடத்தில் ஆகலாம், இல்லை பல தேவதையானாலும் பரவாயில்லை. எந்தெந்த தேவதையை நாம் ஆசிரியிக்கிறோமோ அந்த தேவதையிடத்தில் நமக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைங்கிறது சத்தியமாக இருக்கணும். நாம் பண்ணினதான ஆசிரியங்கிறது சத்தியமாக இருக்கணும். அதுபோன்று தீர்த்தங்களில் போனாலும் தீர்த்தங்கள் இடத்துலையும் சத்தியமாக நாம் தீர்த்தங்களை ஆசிரியிக்கணும். ஒரு டாக்டர் இடத்துல போனாலும் அந்த டாக்டரை உண்மையாக நாம் நம்பணும். அதுபோன்று நாம் ஏதாவது குருமார்கள் ஆசிரியப்போமாகில் இல்லை
பல தெய்வജ്ஞர்கள் ஆசிரியப்போமாறுகள் பலவிதமான மனோபாவத்தோடு அவரவர்களிடத்தில் நாம் பழகும் பொழுது எந்தெந்த மனோபாவம் நம்மிடத்தில் ஏற்பட்டதோ அதை அனுசரித்து நமக்கு பலசித்தி அப்படிங்கிறது உண்டாகும். இதுக்கு சாஸ்திர பிரமாணம் இதுதான். அதனால் மனப்பூர்வமாக கண்ணனை நாம் ஆசிரியிக்கணும். பகவானிடத்தில் பரிபூர்ணமான நம்பிக்கை நமக்கு ஏற்படணும். இந்த பகவத்கீதை நமக்கு எல்லா நன்மையும் செய்யும் அப்படின்னு நாம் நம்பணும். நம்ம ஹிருதயத்தில் ஏதாவது சில சந்தேகங்கள் இருக்குமாகில் அந்த சந்தேகங்களை எல்லாம் நாம் தூர களைஞ்சு அந்த சித்தத்தை சுத்தப்படுத்தி பகவானை சரணாகதி பண்ணினோமாகில், ஒரு குருவை ஆசிரியத்தோமாகில் அவசியம் அவனுக்கு நன்மை உண்டாகும். அதனால் இவன் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குமாகில் அதை விளக்குவதற்காக முதல்ல நாம் பகவானுடைய நாமம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்படின்னு உறக்க நம்மளுடையதான மனசு அடங்கிற பர்யந்தம், நம்மளுடைய சந்தேகங்கள் நீங்கிற பர்யந்தம் நாம் பகவானுடைய திருநாமத்தை நிறைய கீர்த்தனம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். அந்த பகவத் நாம கீர்த்தனம், நம்மளுடைய ஸ்மரணம், பிரார்த்தனை, இது எல்லாமே நமக்கு பவித்திரமான பகவத் ஸ்மரணையை கொடுக்கும். அந்த பவித்திரமான பகவத் ஸ்மரணை அப்படிங்கிறது ஏற்படுமாகில் நமக்கு சித்தசுத்தி வரும். அதற்காகவே இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது சொல்கிறார். அத்தியாத்மமான விஷயத்தை ஒருவன் கிரகிக்கணமாகில் அவனுக்கு சித்தசுத்தி வேண்டும். சித்தசுத்தி இல்லாதவனிடத்தில் நாம் அதை உபதேசம் பண்ணினா அது அவனுக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இவன் அநேகமான பிராபஞ்சிகமான விஷயங்களில் இவன் சுற்றுவதனால விவகாரங்களில் எல்லாம் நிறைய மாயைக்கு வசப்பட்டு, சரீரத்துக்கு வசப்பட்டு, காமக்ரோதங்களுக்கு வசப்பட்டு இவன் வாழுவதனால ஆசிரியிக்கக்கூடியதான் ஒவ்வொரு மனிதனும் இல்லை பகவத்கீதையை சிரவணம் பண்ணணும் அப்படின்னு முன் வந்ததான ஒவ்வொருவரும் பகவன் நாம ஸ்மரணையை கொண்டு பிரார்த்தனாதிகள் பண்ணி, இல்லை பலவிதமான ஸ்தோத்திரங்கள், சகஸ்ரநாமமோ இல்லை அஷ்டோத்தரமோ, இப்படி என்னென்ன பகவத்பரமான ஸ்தோத்திர பட்டனங்கள் நமக்கு தெரியுமோ அவைகளை கொண்டு நம்முடைய மனசை பிராபஞ்சிகமான விஷயங்களிலிருந்து அதை திருப்பி ஈஸ்வர அபிமுகமாக மாற்றி நம் மனதை உயர்த்தணும். அந்த மனதிற்கு சாஞ்சல்யம் விலகி ஏகாகிரமான நிலை கைகூடணும். இல்லையாகில் அத்தியாத்மமான தத்துவங்களை நாம் கேட்டும் அது நமக்கு புரியாது, அது நம்மளிடத்தில் உரைக்காது. அப்போ என்னாகும்னா அது பாழ்வாக்குகளாக மாறும். நமக்கு அது கேட்டும் பிரயோஜனம் இல்லாத நிலை. அது நம் மனசில் சித்தத்தில் உரைக்கணும் இல்லையா? இப்படி உரைக்கலைன்னா நான் சிரவணம் பண்ணினது பூரா வியர்த்தம் அப்படின்னு ஆகிவிடும்.
எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்க்குறோமே, விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் அந்த பூமியை முதல்ல அதை பரிபாகப்படுத்தி கன்றை பூட்டி அந்த மண்ணை உழுது மேலே அதில் விதையை விதைக்கிறார்கள். அப்போ என்ன ஆகிறதுனா, அந்த உழுத மண்ணில் விதையை விதைக்கும் பொழுது அது அழகாக முளை விடுறது. அது ஒரு வித்து கூட பாழாகாமல் அது நமக்கு அனுகிரகம் பண்ணுறது. அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் அந்த பகவத்பரமான விஷயத்தை சிரவணம் பண்ண முயலும் பொழுது நம்முடைய ஹிருதயத்தில் ஏதாவது கல்மஷங்கள் இருக்குமாகில் அதை போக்குவதற்காக, ஞான தத்துவத்தை கிரகிப்பதற்காக, இல்லை ஒரு கால் அந்த ஞான பிராப்தி ஏற்படணும் அப்படின்னு சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் முதல்ல அவாவா மனதை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற வேறுபட்டதான அந்த மனசை சுத்தப்படுத்தி நாம் பகவான் ஆசிரியிக்கிறது பிராரம்ப தசையில். அதனாலேயே ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தனைகள், பகவத் ஸ்மரணைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனதில் இருக்கக்கூடியதான லௌகிக வாசனையை போக்கி அதை உயர்த்தி தத்துவ விசாரம் பண்ணுவதற்காக நம் மனதை ஊர்வகதிக்கு கொண்டு போகணும். இப்போ என்னாச்சுன்னா, நாம் பகவத் ஸ்மரணை ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு ஜபம் பண்ணுவான். பொதுவாக எந்த கிரந்தத்தை பாராயணம் பண்ணும்பொழுதும் சிந்தனை பண்ணினா, பாகவதம் படிக்கக்கூடியவர்களெல்லாம் அஷ்டாட்சர மந்திரமோ துவாதசாட்சர மந்திரமோ உபதேசம் பெற்ற பிறகுதான் பாகவத பாராயணத்தை ஆரம்பிப்பார்கள். சிவபுராணம் பாராயணம் பண்ணக்கூடியவர்கள் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசமாக பெற்று பிற்பாடுதான் அவர்கள் பாராயணம் ஆரம்பிப்பார்கள். தேவி பாகவதம் பாராயணம் பண்ணக்கூடியவர்கள் ஸ்ரீம் வித்யா மந்திரமோ இல்லை பாலா மந்திரமோ இல்லை சாந்தி துர்கா மந்திரமோ நவாக்ஷரி மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை கொண்டு அம்பாளுடைய தீட்சையை பெற்று பிறகுதான் தேவி பாகவதத்தை பாராயணம் பண்ணுவார்கள். ராமாயணம் ஜபம் பண்ணக்கூடியவர்கள் ராம ஷடக்ஷரி மந்திரத்தை கொண்டு இல்லை ராமருடைய ஆஞ்சநேயருடைய மூல மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி வருத்தி பின்னால் தான் இவர்கள் பாராயணம் பண்ணுவார்கள். இதை பழக்கத்தில் கொள்ளணும். எப்பொழுதுமே ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தபஸ் இல்லையாகில் நாம் பண்ணக்கூடியதான பாராயணம் வியர்த்தம். அதை கேட்கக்கூடியவர்களுக்கும் அனுபவம் வராது. அதனால் முதல்ல நாம் பண்ண வேண்டினது அந்தந்த தீட்சையை பெறுவது அப்படிங்கிறது. இது எதுவுமே பெற முடியாத நிலை இருக்குமாகில் முதல்ல நாமோபதேசத்தை பெற்றுக்கொள்ளணும். நாமோபதேசங்கிறது யார் ஒருவர் ஒரு நாமத்தை தபஸாக கொண்டிருக்கிறாரோ அவரை ஆசிரியித்து அவர்களிடத்திலிருந்து பழுத்த பழம் போல இருக்கக்கூடியதான சாதுக்கள் நிறைய பேர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 108 வாட்டியாவது நமசிவாய ஜபம் பண்ணுறவா இருப்பான். இல்லை ஒரு 1008 வாட்டியாவது ஏதாவது காயத்ரி ஜபம் பண்ணுறவா இருப்பான். இல்லை ஒரு நாளைக்கு 5000 வாட்டியாவது ராமநாமம் ஜபம் பண்ணுறவா இருப்பா. இப்படின்னு உபாசகர்கள் நிறைய இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களை யாரையாவது அடைந்து அவர்களிடத்தில் ஒரு மந்திரத்தை நாம் உபதேசமாக பெற்று மேலே பாராயணமோ ஸ்ரவணமோ மனனமோ எதானாலும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று முதல்ல இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கணும். இப்பொழுது நாம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இதை கேட்கக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த மந்திர தீட்சையை முதல்ல பெற்ற பிறகுதான்
மேற்கொண்டு இருக்கக்கூடியதான கிரந்த விஷயங்களை சிந்தனையே பண்ணலாம். அதனால் இப்போது ஒரு அவகாசம், ஒரு வாரம் அவகாசம் அப்படின்னு இப்போ இதுக்கு பிற்பாடு நான் போடுறேன். யாரையாவது கண்டு உபதேசத்தை பெற்ற பிறகு மேலே அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்காக போடப்படும். இந்த ஆங்கில புத்தாண்டில் மறுபடியும் ஒரு இதா சம்பந்தமான வீடியோ அப்லோட் பண்ணப்படும். அதுக்குள்ளே ஒரு 10 நாள் இல்லை ஒரு 11 நாள் உங்களுக்காக ஜபம் பண்ணுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு இப்போது தரப்பட்டுள்ளது. பகவான் கிருபை ஏற்பட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அந்த மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். ராதே கிருஷ்ணா.